அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, கம்பரினுடைய தனிப்பாடல்கள் குறித்து அவ்வப்போது நான் ஒரு வீடியோ வெளியிட்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கதை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்பிகாபதியும் அமராவதியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை. இந்த கதை தமிழ் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய, கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். இந்த சோழ மன்னனுடைய மகளாக இருக்கக்கூடிய அமராவதியின் மீது அம்பிகாபதி ஒரு வகையில் காமம் கொள்ளுவதாக இந்த தனிப்பாடல்களில் செய்திகள் காணப்படுகிறது. அப்படி காமம் கொண்டு பல நேரங்களில் அமராவதியை இவன் பார்க்கிற விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூத்தன் பார்த்துவிட்டு போய் சோழ மன்னனிடம் முறையிடுகிறான். இது போல் கம்பரினுடைய மகனுடைய பார்வை சரியில்லை அப்படின்னு போய் முறையிடுகிற போது, அது உண்மையா பொய்யா என்று பார்த்து விடலாம், அதற்கு உடனடியாக இப்படி ஒரு விருந்தை ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு கம்பருக்கும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அம்பிகாபதிக்கும் நம்மளுடைய வீட்டிலே ஒரு விருந்து ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு விருந்துக்காக 2 பேரையும் கூப்பிடுறாங்க. கம்பரும் அம்பிகாபதியும் 2 பேருமே அந்த விருந்திலே கலந்து கொள்கிறார்கள். அப்படி கலந்து கொண்டு இருக்கிற போது இவங்க அதற்கு முன்னாடி அம்பிகாபதி இந்த அம்பிகாபதி கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவை நூலை, ரொம்ப அற்புதமான ஒரு நூலை முடித்திருக்கிறார். அந்த நூல் தொடர்பாக ஒரு பாடலை பாட சொல்லலாம் என்பதற்காக அவர் கேட்குறாரு. சோழ மன்னரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்பிகாபதி பாடலை இப்படி ஆரம்பிக்கிறார். அந்த சமயம் பார்த்து அந்த கூத்தரும் இந்த அமைச்சர்களும் ஏற்கனவே ஏற்பாடு செய்தபடி அமராவதியை அந்த பக்கமாக அவர்களுக்கு பரிமாறுவதற்காக அப்படி நடந்து வர வைக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க. இந்த அமராவதி நடந்து வருவதை பார்த்த உடனேயே அம்பிகாபதியினுடைய மனதிலே தோன்றுகிற சில வார்த்தைகளை கொட்டி தான் இந்த பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமான பாடல். இதனுடைய முதல் 2 அடிகள் அம்பிகாபதி பாடியது போலவும், அம்பிகாபதியினுடைய மனப்போக்கை சரியாக புரிந்து கொண்ட கம்பர் அதனை மாற்றுவதற்காக அடுத்த 2 அடிகளை கம்பர் பாடுவதாகவும் இந்த பாடல் சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் என்ன நேர்ந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கதையாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்கிற அடிப்படையில் இந்த பாடலுக்குள் நான் போக விரும்புகிறேன். இட்ட அடி நோவ. இப்போ அமராவதி நடந்து வருவதை பார்த்த உடனேயே அவனுக்கு தோன்றுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவள் காலடி எவ்வளவு மென்மையாக இருக்கும் என்பதற்காக இந்த பாடலை பாடியிருக்கிறார். இட்ட அடி நோவ அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பெண்ணினுடைய பாதம் நடந்து வருகிற போதே வலிக்குமா, அந்த அளவிற்கு ரொம்ப மென்மையான கால்களை கொண்டவள் இந்த அமராவதி அப்படின்னு சொல்லி முதல் அடியை ஆரம்பிக்கிறார். இதற்கு இந்த பாடலுக்கு வேறு வேறு சில கதைகள் கூட இருக்கிறது. என்ன கதை என்று சொன்னால், அதில் மொத்தம் 100 பாடல்கள். அந்த 100 பாடல்களில் கடவுள் வாழ்த்தை சேர்த்தால் 100 வருகிறது. அந்த அம்பிகாபதியினுடைய அந்த நூலில் அடங்காது, இந்த பாடல் என்பது அதற்குள்ளாக அடங்காது. இது 101 பாடல், அதனால் அது இதுக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய கதைகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு இந்த தனிப்பாடல் திரட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடலினுடைய ஒரு சாரம்சத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தனிப்பாடல்களில் நிறைய கதைகள் இருக்கிறது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இட்ட அடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க அப்படின்னு ஒரு பாடல் வருது. முதல் எடுத்தோடனே அந்த பெண் கால் பாதத்தை தரையிலே வைக்கிற போது நோகிறது. அந்த பெண் அந்த காலடி தடத்தை, அந்த காலை தூக்குகிற போது அந்த பாதம் இந்த பூமியினுடைய சூடு தணிக்க முடியாமல் கொப்பளித்து விடுகிறது அப்படின்ற மாதிரி பாடுறார். அப்படின்னா அவ்வளவு மென்மையான கால்கள். இப்போ பூமியினுடைய சாதாரண வெப்பத்தை கூட தாங்க முடியாத அளவிற்கு ரொம்ப மென்மையான கால்களை கொண்டவள் இந்த பெண் அப்படின்றதான் அதனுடைய முதல் அடி. அடுத்து பார்த்திங்கன்னா, வட்டில் சுமந்து, வட்டில்னா இப்போ மார்பு, அந்த மார்பை சுமந்து மருங்கு அசைய அவளுடைய இடை மெல்ல மெல்ல அசைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு பாடுறார். இந்த பாட்டை பார்த்த உடனேயே கம்பருக்கு ஒரு விஷயம் புலப்பட்டு விடுகிறது. பையனுடைய எண்ணம் வேறு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணை இவன் ஒரு காம பார்வையோடு இவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத கம்பர் புரிஞ்சுக்கிறார்.
கம்பருக்கே இது வந்து பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நம்மளுடைய பையன் நம்மை போலவே கவிதையில் மட்டுமே வந்து சிறந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் தவறாக கருதி விடுகிறார். ஆனால் பையனுடைய பார்வை வேறு மாதிரியாக போவதை உணர்ந்து கொண்ட கம்பர் என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, அடுத்த 2 அடிகளை இவர் பாடுகிறார். அவனை வந்து அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு இவர் பாடுகிறார். எப்படி பாடுகிறார் அப்படின்னா, கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வழங்கோசை வையகம் பெறும் அப்படின்னு பாட்டை முடிக்கிறார். இப்போ மேலே சொல்லப்பட்ட அந்த இட்ட அடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அவ்வளவு மென்மையான பாதங்களை கொண்ட பெண் என்ன செய்கிறா, தன்னுடைய மார்பை சுமந்து இடை அசைய அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிறாள் என்று அம்பிகாவதி சொன்னதனுடைய தொடர்ச்சியாக இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த கிழங்கோ, அந்த பெண் யாரு அப்படின்னா வேற யாரும் கிடையாது, கிழங்கு விற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் தான் அவள். அதனால் அவளுடைய இடை அசைய அசைய மெதுவாக என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால் அப்படி நடந்துட்டு வந்துட்டே இருக்கிறா. அப்படி வந்துட்டுருக்கிற போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு விற்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அந்த கிழங்கு விற்கக்கூடிய பெண் வந்து கூவா இல்லையா, கிழங்கோ கிழங்கு அப்படின்னு அவள் கூவுகிற போது அந்த ஓசை இருக்கிறதே இந்த உலகம் முழுவதும் வந்து சென்று பரவக்கூடிய ரொம்ப அற்புதமான, ரொம்ப ஒரு ஈர சுரம் உள்ள ஒரு குரல் அப்படின்னு சொல்லி கம்பர் என்ன செய்கிறார்னா பாடலை மாற்றுகிறார். இப்போ முதல் அடி 2 அடிகளை அம்பிகாவதி பாட, 2வது இருக்கக்கூடிய 2 அடிகளை கம்பர் பாடி மொத்தமாக இந்த வெண்பாவை முடித்து விடுகிறார்கள். ஆக மொத்தம் அரசனுடைய மகளை மையமாக கொண்டது 2 பாடல்கள், 2 அடிகள். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது கம்பர் வந்து தெருவிலே வந்து கிழங்கு விற்று கொண்டு செல்லுகிற ஒரு இடைச்சியை வந்து, இடைச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு பெண்ணை பாருவதாக இந்த பாடல் இருக்கிறது. அப்போ இந்த 2ஐயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை பார்த்தாலும் கேள்வி அடிப்படையில் பார்க்கணும். இப்போ இட்ட அடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடி யாருக்காக பாடப்பட்டது அப்படின்னா அமராவதிக்காக பாடப்பட்டது. வட்டில் சுமந்து மருங்கசைய அப்படின்றது அமராவதிக்காக பாடப்பட்டது. கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வழங்கோசை வையம் பெறும் அப்படின்னது யாருக்காக அப்படின்னா தெருவிலே கிழங்கு விற்று கொண்டு போகிற ஒரு பெண்ணினுடைய ஓசை சிறப்பை சொல்வதற்காகவும் அந்த பெண்ணினுடைய குரல் வளத்தை சொல்வதற்காகவும் பாராட்டப்பட்ட ஒரு பாட்டு. சரிங்களா? அப்போ அப்பா மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவருமே சேர்ந்து பாடிய பாடல் தான் இந்த பாடல். ரொம்ப அற்புதமான பாடல். தமிழாசிரியர்கள் நிச்சயமாக இந்த பாடல்களை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அதனால் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.